இந்தாங்கம்மா, உங்க பொண்ணு ஜாதகப்படி நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் தானே? ஒன்றும் சந்தேகம் இல்லையே? சந்தேகமே இல்லைங்க. அதான் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டீங்களே. ரொம்ப சந்தோஷம் சாமி. இந்தாங்க, இது என் புள்ள ஜாதகம். கொஞ்சம் நல்லபடியா பார்த்து சொல்லுங்களேன். பார்த்துடுறேன். அம்மா, இந்த ஜாதகத்துக்குரிய நபர், அதாவது உங்க பையன் பாஸ்கர், எப்பவும் எதுலயும் நிலையான மனசு கிடையாது, சஞ்சல புத்தி, இதுவா அதுவான ஊசலாடுற ஒரு மனசு, ஸ்திரமான புத்தி கிடையாது. இவரோட வாழ்க்கையும் அப்படிதான் ஏற்ற இறக்கத்தோட இருக்கும். என்ன ஜோசியர் இப்படி சொல்றீங்க? அம்மா, ஜாதகத்துல உள்ளத சொல்றேன், கற்பனையா நான் எதுவும் சொல்லல. சரி சொல்லுங்க. இவர் மனசு எப்பவுமே பணத்திலேயே குறியா இருக்கும். ஆடம்பர வாழ்க்கை மேல மோகமா இருப்பார். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவார். இவருக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிருக்கும். மகாலட்சுமி மாதிரி ஒரு மனைவி வந்திருப்பா. ஆனா அந்த மனைவியோட அருமை தெரியாம அந்த பொண்ணை விட்டு விலகி இருப்பார். இப்ப தனியா கிடக்கிறார். எல்லாம் கரெக்ட் தானே? எல்லாம் சரிதான். ஆனா அந்த மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டின்னு சொன்னீங்களே, அதான் ரொம்ப தப்பு. இந்த வீட்டுக்கு வந்து வாச்சது ஒரு மூதேவி, தர்திரம். அது வந்த பிறகு நாங்க சோத்துக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தோம், தெரியுமா? இல்லம்மா, ஜாதகம் அப்படி சொல்லுதே. அந்த பொண்ணு மகாலட்சுமி சொரூபம் தான். இதை நான் அடிச்சு சொல்லுவேன். என்னம்மா, யார போய் ஒரு மகாலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்றாரு? அதை ஏன் கேக்குற? அந்த அபிய பத்தி தான் அளந்து விட்டுக்கிட்டு இருக்காரு. சாமி, நீங்க கணக்குல ஏதோ தப்பு விட்டுருப்பீங்க, கொஞ்சம் சரியா பாருங்க. இல்லம்மா, உங்க மருமக இந்த வீட்டுக்கு வந்த சமயம் உங்க பையனுக்கு நேரமே சரியில்லாம இருந்தது. அந்த பொண்ணு வந்ததுனாலதான் ஏதோ ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கீங்க. இது பழைய கதை. இப்பவும் சொல்றேன், இனிமேலும் கூட உங்க மருமகளால தான் இந்த குடும்பத்துக்கே நல்லது நடக்க போகுது. ஐயோ, என்ன சாமி இது? நீங்க மறுபடியும் தப்பு தப்பாவே சொல்லிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைக்கு நாங்க 2ஆம் தாரமா ரஞ்சினின்னு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தோம். அவ தான் எங்களுக்கு நல்லதே பண்ணா. நீங்க அவளோட சேர்த்து இவளையும் குழப்பிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, இவருக்கு நீங்க வேற கல்யாணமே ஏற்பாடு பண்ணி மணமேடை வரைக்கும் வந்திருந்தா கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நின்று இருக்கணுமே. ஏன்னா இந்த ஜாதகருக்கு மனைவி ஒண்ணுதான். அது அவரோட முதல் மனைவி தான். அந்த மனைவி தான் இவரோட நல்லது கட்டத்துக்கு உறுதுணையா நிற்பாங்கிறது விதி. ஒன்னு சொல்லவா? சொல்லுங்க. இந்த ஜாதகர் வெறும் 0, அந்த பொண்ணு 1ஆம் நம்பர். இந்த 0க்கு முன்னாடி அந்த 1ஆம் நம்பர் சேர்ந்தா தான் 0க்கே மதிப்பு. அந்த பொண்ணு இல்ல, உங்க பையன் 0 தான். அட என்ன சாமி நீங்க, அந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவளை போய் 1ஆம் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த கழுதையை தான் நாங்க அத்து விட்டுட்டோம்ல. கோர்ட்டு படியேறி விவாகரத்தே வாங்கிட்டோம். அதெல்லாம் உங்க ஜோசியத்துல தெரியலையாக்கும். அம்மா, கோர்ட்டு விவாகரத்துல நாம பண்ற கூத்து. கிரகங்கள் அப்படி சொல்லலையே. அப்படியா? உங்க கிரகங்கள் என்னதான் சொல்லுது? அம்மா, அந்த பொண்ணு எங்க போயிருந்தாலும் உங்க பையன் அந்த பொண்ணோட தான் சேர்ந்து வாழணும், அந்த பொண்ணு உங்க பையனோட தான் சேர்ந்து வாழணுங்கிறது விதி. என்னது? ஆமாம்மா, அந்த பொண்ணு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து சேரத்தான் போறா. கிரக அமைப்பு அப்படி சொல்லுதே. ஏந்திரியா விட்டா பேசிக்கிட்டே போற. எங்க வீட்டுல வந்து ஹால்ல உட்காந்துட்டு அவளை பத்தி பேசுற. முதல்ல இடத்த காலி பண்ணியா? இதான் தம்பி உங்க குணம். நல்லதை ஏத்துக்கிற பக்குவமும் புரிஞ்சுக்கிற குணமும் உங்ககிட்ட இல்ல. நீ ஒரு அறகுறை. தம்பி, வீட்டுக்கு வந்த மருமகளையும் விருந்தாளியும் என்ன மாதிரி தொழில் பண்றவனையும் மதிக்க கத்துக்கணும். அப்பதான் நீ உருப்பட முடியும். காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. அம்மா, இவனுக்கு பணம் கொடுத்து அனுப்புங்க. தம்பி, நான் காசுக்காக ஜோசியம் பார்க்கறவன் இல்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி பேசி பணம் வாங்கிட்டு போற ஆளும் நான் இல்ல. இந்த தொழில தெய்வமா நினைச்சு வணங்குறவன் நான். நீ எது வேணா பேசு, ஆனா நான் சொல்றது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். உன் மனைவி இங்க திரும்பி வரத்தான் போறா. அன்னைக்கு நீ என்ன நினைப்ப. நான் வரேம்மா. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு?
ஐயோ என் பணத்தை காணோம். டிரைவர் என் பணத்தை காணோம். வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என் பணத்தை காணுங்க, என் பணத்தை காணுங்க. என்னையாச்சு? என்னமோ பணத்தை காணாமா. எவ்வளோயா? 10,000 ரூபாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஜவுளி வாங்குறதுக்காக கொண்டு வந்தேங்க. அறிவு இருக்கா உனக்கு? பணத்தை பத்திரமா வச்சுக்க தெரியாது. நல்ல பணத்தை பாரியா? நான் பத்திரமா தாங்க வச்சிருந்தேன். எப்படி போச்சுன்னே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேங்க. இப்பதான் கிளம்பிட்டாங்க. ஏன் 10,000 ரூபாய் வச்சுட்டோம்னா பஸ்ல வருவானே, ஆட்டோல போக வேண்டியதானே? ஹலோ, அவரே பணத்தை தொலைச்சிட்டு வேதனையில இருக்காரு. நீங்களும் ஏன் சார் இப்படி பேசி அவரை நோக்கடிக்கிறீங்க? சரிதாம்மா, நீங்க ஆயம் தெரிஞ்ச பொண்ணுதான். வேணா அந்த 10,000 நீ மூட்டு கொடு. கண்டக்டர் சார், வண்டிக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் பணத்தை எடுத்துக்கணும். கொஞ்சம் வண்டியில் இருக்கவங்களை செக் பண்ணுங்க. யோ, நீ பணத்தை பத்திரமா வச்சிருக்கணும். எங்கேயோ பணத்தை தொலைச்சிட்டு வந்து எங்களையும் திருட மாதிரி செக் பண்ண சொல்ற? அதானே, எங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி இல்ல, ஆபீஸ் போனா. என்ன சார் பேசுறீங்க நீங்க? இதுவே நீங்க உங்க பணத்தை பறி கொடுத்திருந்தா இப்படிதான் பேசுவீங்களா? பாவம் பெரியவர் பணத்தை தொலைச்சிட்டு அழுதுட்டு இருக்காரு. அவர் காரத்துல ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுதா உங்களுக்கு? இந்த பாருமா, எங்களுக்கு நிறைய வேலை வெட்டி இருக்கு, ஆபீஸ் போகணும். அடேங்கப்பா, நீங்க மட்டும் தான் ஆபீஸ்க்கு போறீங்க, நாங்கெல்லாம் வெட்டியா இருக்கோம். எல்லாருக்கும் தான் சார் வேலை இருக்கு. அவர் பணத்தை தொலைச்சது உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா போச்சா? கண்டக்டர், என்னம்மா? முதல்ல பஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. அதெல்லாம் முடியாதுமா. நாங்க டைம் மெயின்டைன் பண்ணணும். லேட்டா போனா யார் பதில் சொல்றது? இங்க பாருங்க, உங்க பஸ்ல ஒரு பேசஞ்சரோட பணம் திருட்டு போயிருக்கு. அதுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்க வேண்டாமா? வண்டி ஸ்டேஷனுக்கு விட சொல்லுங்க, இல்லனா நடக்கிறதே வேற. அட என்னம்மா நீ? கண்டக்டர், அந்த பொண்ணு சொல்றதுதான் நியாயம். வண்டியை நேர ஸ்டேஷனுக்கு விடுங்க. சரி சரி, அவர் சொல்ற மாதிரி வண்டியை ஸ்டேஷனுக்கு குடியா. வண்டி விடுங்க சார். வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க. வண்டியை ஸ்டேஷனுக்கு விடுங்க. கத்தாதீங்க. அவங்க சொல்றதா நியாயம். சார், சீக்கிரம் எடுங்க. டிரைவர் வண்டி அடியா. ஓகே சார், பாத்துல சார், நான் முடிச்சிடறேன். இல்ல சார், நான் முடிச்சிடறேன். வாங்கயா, வாங்க 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 வாங்கயா. அப்படியே வரிசை நில்ல. வரிசை இல்லையா? ஓ, வரிசை இல்லையா? என்னையா இதெல்லாம்? பிக் பாக்கெட் சார். என்னது பிக் பாக்கெட்டா? இத்தனை பேருமா பிக் பாக்கெட்டு? என்னையா சொல்ற? என்ன குழப்பிட்டு இருக்க? ஆ? சார், என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். ஆ. நாங்க எல்லாரும் வெளியில நிக்கிற அந்த பஸ்ல தான் வந்துட்டு இருந்தோம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த பெரியவரோட பணத்தை யாரோ திருடிட்டாங்க. ஏம்மா, பணம் போச்சு சரி, அதுக்காக இவ்வளவு பேருமா ஸ்டேஷனுக்கு வரணும்? என்ன சார் இது? திருட யாருன்னு தெரியணும்ல, அவரோட பணமும் கிடைக்கணும். போனது சின்ன அமௌண்ட் இல்ல, 10,000 ரூபாய். ஏம்மா, பணத்தை எடுத்தவன் பஸ்லேவா இருப்பான்? வழியிலே அவன் இறங்கி போயிருப்பாமா, தெரியுமா? இல்ல சார், பஸ் ரன்னிங்ல இருக்கும்போது தான் இவர் பணம் திருட்டு போச்சு. அது தெரிஞ்ச உடனே நாங்க யாரையும் பஸ் விட்டு இறங்க விடல. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாரையும் செக் பண்ணுங்களேன். என்னடா இது, காலங்காத்தால பெரும் ரோதனையா இருக்கு. சாயங்காலம் ஒரு பேரணி வேற இருக்கு. அந்த டென்ஷனே பெரிய டென்ஷன். யோ, பணத்தை பத்திரமா வச்சுக்க வேணாமா? ஏன் அப்படி உயிரை வாங்குறேன்? என்ன சார், உங்க டியூட்டியை பண்றதுக்கு இப்படி அழுத்துக்கிறீங்க? இத பாருமா, என் டியூட்டியை பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா? இத பாரு, இந்த ஒரு ஆளுக்காக இத்தனை பேரையும் ஸ்டேஷன்ல நிறுத்தி வைக்க முடியாது, தெரியுமா? நல்லா சொன்னீங்க சார். ஏமா, இது சாதாரண ஒரு பிக் பாக்கெட் கேஸ். இதை விட எனக்கு 1000 டியூட்டி இருக்கு. வேணா அந்த ஆளை ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லு, மத்தவங்கள அனுப்பிடலாம். என்ன சார் இப்படி பேசுறீங்க? பிக் பாக்கெட் கேஸ்ங்கிறது உங்களுக்கு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா பணத்தை பறி கொடுத்தவருக்கு அது வாழ்க்கை பிரச்சனை. 10,000 ரூபாய் பறி கொடுத்திருக்காரு சார். அதுவும் இல்லாம திருடனவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். இப்ப அவனை போக விட்டுட்டு அப்புறம் மெதுவா பிடிக்க போறீங்களா? என்னது, இந்த கூட்டத்திலயா? உனக்கு எப்படி தெரியும்? எங்க அவனை காட்டு பார்க்கலாம். அவன் யாருன்னு தெரிஞ்சா நாங்க ஏன் சார் இங்க வர போறோம்? திருட யாருன்னு கண்டுபிடிக்க தான் சார் நீங்க இருக்கீங்க. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசுற? இத பாருமா, உன் இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கு இப்ப எனக்கு நேரம் இல்ல. மரியாதை இங்க நின்னு தகராறு பண்ணாம இடத்த காலி பண்ணு. ஏமா, அவர் தான் சொல்றாருல்ல. முடியாது சார். சார், நான் இதை அவ்வளவு லேஸ்ல விட போறது இல்ல. என்ன பண்ண போற? என்ன பத்தி மேல இடத்துல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க போறியா? பண்ணிக்க போ. சார், கையில இருக்கிற திருடனை விட்டுட்டு பின்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? நீங்க யாரையும் செக் பண்ணாம திருடனை கண்டுபிடிக்காம நாங்க யாரும் பஸ்ல ஏற மாட்டோம். என்ன பண்ணுவ? மறியல் பண்ண போறியா? நிச்சயமா பண்ணுவேன். நான் மட்டும் இல்ல, மனசுல நேர்மை இருக்கிற யாரா இருந்தாலும் என் பின்னாடி தான் வருவாங்க. உனக்காக நாங்க வரோம். இன்ஸ்பெக்டர், நியாயமா நீங்க எல்லாரையும் செக் பண்றது தான் சரி. சார், நீங்க பராசக்தி பத்திரிகையோட எடிட்டர் தானே? நீங்க எப்படிங்க? நானும் இந்த பஸ்ல தான் வந்தேன். என்ன சார், நீங்க எவ்வளவு பெரிய எடிட்டரு, நீங்க போய் பஸ்ல வந்தா என்ன தப்பு? வந்தா என்ன தப்பு? மக்களோட மக்களா வந்தாதான் அவங்களுடைய உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் புரிஞ்சுக்க முடியும். என்ன இப்ப நீங்க செக் பண்ணல? பண்ணிடலாம் சார், கண்டிப்பா சார். முதல்ல ஏன் பேக்கை செக் பண்ண சார், அதெல்லாம் வேணாம் சார். என்ன சார், பண்ணுங்க உங்களை சார். போய். சரி சார், கான்ஸ்டபிள் இந்தாங்க, என் பேக்கையும் செக் பண்ணுங்க. நீ இந்த லேடிஸ்லாம் செக் பண்ணுமா? இதையும் இவங்க பேக்ல இல்ல சார். மத்த லேடிஸ்லாம் உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க, போங்க. யோ கான்ஸ்டபிள், ஜென்ஸ் எல்லாம் வரிசையா நிக்க வச்சு செக் பண்ணியா? ஆகட்டும் ஆகட்டும்.
போயா சார் விடுங்க சார். என்ன சார் இது? நாங்களாம் எவ்வளவு டீசென்டான பீப்புள், எங்களை போய் இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? யோ உங்கள ஒருத்தன் தான் என் திருடி இருக்கான். எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்கல்ல, நீ என்ன எப்படி பேசுற? அவர் யார் தெரியுமா? பராசக்தி பத்திரிகையோட எடிட்டர். அவரே செக் பண்ணும்போது நீ என்ன? அவருக்கு தான் மான ரோசம் இல்லைன்னா எனக்கு இருக்காதா? யோ என்ன ஓவரா பேசுற? கான்ஸ்டபிள் முதல்ல அவனை செக் பண்ணு. இப்படியா பேக் ஓபன் பண்ணியா? சார் அதுல சாப்பாடு இருக்கு சார். சமேரியா ஐயா இதாங்க என் பணம். ஏண்டா ராஸ்கல், டிபன் பாக்ஸ்ல பணத்தை ஒளிச்சு வச்சு எங்க கிட்ட கதை சார் அது விடுறியா? எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார். எப்படிடா தெரியாம போவோம்? நீ அப்பவே சவடாலா பேசும்போது நினைச்சேன். rascal, போடா. டேய் போடா, லாட கட்டி எஃப்ஐஆர் போடுங்க. சார் அவனை சும்மா விட்டுறாதீங்க. நல்ல ஸ்ட்ராங்கா கேஸ் போட்டு உள்ள கண்டிப்பா தள்ளுங்க. மேடம். நீங்களாம் போங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, உங்களால தான் எனக்கு இந்த பணமே கிடைச்சது. பரவாயில்லைங்க ஐயா. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரிங்கம்மா. பெரியவரே வந்து ஒரு கையெழுத்து போட்டு போங்க. ஏம்மா உன் பேர் என்ன? ஆனந்தி சார். வெரி குட் ஆனந்தி. பஸ்ல இருந்தே நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். இப்பெல்லாம் சமூக உணர்வே ரொம்ப குறைஞ்சு போச்சு. மற்றவங்க மேல ஜனங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கேன்னு அப்பப்ப நான் ஃபீல் பண்ணுவேன். உன்னை பார்த்ததுக்கு பிறகு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூ டிட் எ குட் ஜாப். தேங்க்யூ சார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல, வேலை தேடிட்டு இருக்கேன் சார். அப்படியா? பத்திரிக்கை துறையில உனக்கு வேலை கிடைச்சா செய்வியா? பத்திரிக்கையில நானா? எஸ். மற்றவங்க பிரச்சனையில உனக்கு இருக்கிற அக்கறை, தைரியம் இதுதாம்மா இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றவங்க எல்லாம் ஒதுங்கி நின்னப்போ நீ மட்டும் தனி மனுஷியா நின்று அத்தனை பேர் இங்க கொண்டு வந்து நிறுத்தினியே, அது ஒண்ணு போதுமா? என்ன சொல்ற? இல்ல நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் சார். அப்படியா? நல்லா யோசி. இத பாருமா, இதுதான் என்னோட கார்டு. உனக்கு எப்ப நம்பிக்கை வருதோ என்ன ஆபீஸ்ல வந்து பாரு, நான் உனக்கு வேலை தரேன். யூ வில் மேக் எ குட் ரிப்போர்ட்டர். Thank you, ஓகே, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேம்மா. தோல்ஸ், அவர் ரொம்ப மோசமா பேசிட்டு போயிட்டாரு. பணம் செட்டில் பண்ணலனா பிரச்சனை பண்ணுவார் போல இருக்கு. அதான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி ஆளு சகாசம் வேணான்னு. கேட்கல. இப்போ போய் என்ன சொன்னான்? இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் கொடுக்கலன்னா ஏதோ நடவடிக்கை எடுப்பேன்னு ரொம்ப மிரட்டிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வீடு தான் சார். நீங்க எங்கே இருங்க. இதுல யாரியா? என்ன போலீஸோட வராரு? இந்த பொண்ணு தான் சார். வாங்க சார். என்னம்மா இன்னைக்கு ஈவினிங் உள்ள படத்தை செட்டில் பண்ண சொன்னா செட்டில் பண்றியா இல்லையா? இல்ல நான் அசிங்கப்படுத்தணுமா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? வேற எப்படிமா பேசுறது? பணத்தை வாங்கிட்டு தெனாவட்டா இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இல்ல சார். உங்க பணம் எங்கேயும் போகாது. ஆமா ஆமா, என் பணம் எங்கேயும் போகாது, பத்திரமா உங்ககிட்ட அப்படியே இருக்கும். அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? இத பார், என் பணம் என்கிட்ட வந்தாகணும் வட்டியோட. சார், பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல்லாம் சகஜம். கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தானே சார் செய்யும். அதுக்காக நீங்க போலீஸை ஏன் கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா, வாங்கின பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுத்திருந்தா நாங்க ஏன் உள்ள வரோம்? நீங்க இவர்கிட்ட வாங்கின பணத்தை மோசடி பண்ணதா இவர் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் நாங்க வந்தோம். ஐயோ, மோசடி பண்ண பாக்குறேனா? என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது சார். சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க சார். கண்டிப்பா நான் உங்க பணத்தை கொடுத்துடுறேன். கிழிச்ச நான் யோசிச்சிருக்கணுமா? ஒரு பொம்பளை கிட்ட பணத்தை கொடுக்கறமேன்னு நான் யோசிச்சிருக்கணும். ஆம்பளை கிட்ட பணத்தை கொடுத்திருந்தா இந்நேரம் அடிச்சு உதைச்சு வாங்கியிருப்பேன். ஒரு பொட்டச்சி கிலோ பணத்தை கொடுத்துட்டேன். இப்ப என்ன செய்யறது? ஹலோ, பணம் கொடுத்தா என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. என்ன சார் உங்க முன்னாடி இருந்தாலும் இப்படி பேசுறான்? நீங்க யாரு மேன்? என் பேர் தொல்காப்பி. இந்த கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர். பார்ட்னரா? அப்படின்னா பஞ்சாயத்து பண்றதை விட்டுட்டு பணத்தை செட்டில் பண்ற வழியை பாருங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? மேடத்துக்கிட்ட பணம் வந்தா உடனே செட்டில் பண்ண போறாங்க. இதுக்கு போய் இப்படி அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? பொட்டச்சி கையில பணத்தை கொடுத்துட்டு நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ யாரியா நடுவுல? ஏய், போட்டச்சு கிட்டச்சின்னு பேசுன அப்புறம் நல்லா இருக்காது. நீ ஏன் குறுக்க பேசுற? ஏய்,
நீ முதல்ல மரியாதையை பேசியா? வாங்கின காசை கொடுக்க முடியாதவங்க கிட்ட என்னையா மரியாதை? யோ, பணம் இல்லைன்னா என்னையா பண்ண முடியும்? பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியுமா? ஏதாவது பண்ணி பணத்தை சம்பாதிக்க சொல்லியா? புரியலையா? ஏதாவது ஏதாவது பண்ணி பணத்தை சம்பாதிக்க சொல்லியா? நான் ஒருத்தர் இருக்கும்போது கை நீட்டுறியா? ஹலோ, என்னங்க பேசுறான் அவன்? யோ, பணம் கொடுத்தவன் பேசத்தானே செய்வான். என்னையா பையன் சொன்னதை விட எக்கச்சக்கமா பண்றான் போல் இருக்கு. வணக்கம் சார். என்னையா எங்க வந்து கலட்டா பண்ணிட்டு இருக்கிற? விடுங்க சார், நீங்க ஜாமீன் போட்டு தானே பணத்தை வாங்கி கொடுத்தீங்க. பணத்தை கேட்டா எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க பாருங்க சார். ஒழுங்கா பணத்தை வாங்கி கொடுங்க சார். அதுக்காக ஒரு தர வேண்டாமா? யாரு அவங்க? எப்பேற்பட்ட ஆளு? கேவலம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காக அவங்களை அசிங்கப்படுத்துறியா நீ? இத பார் சிவதாஸ், உனக்கு வேணா அவங்க பெரிய ஆளா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவ கடங்காரி தான். கடங்காரின்னா பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவோம், ஜாக்கிரதை. இந்த பூச்சாண்டிலாம் என்கிட்ட வேண்டாம். இத பார், ஒழுங்கு மரியாதை பணத்தை வாங்கி கொடு. ராஸ்கல், உன்ன மாதிரி புறம்போக்கு கிட்ட இருந்து அவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்தது ஏன் தப்புதாயா? அவ்வளவு ரோஷமா இருந்தா அந்த பணம் 10 லட்சம் ரூபாய் நீ கொடு. அவ்வளவுதானே? ஆ. அவ்வளவுதானயா? பிச்சை காசியா 10 லட்சம் ரூபாய்? எங்க மேடத்துக்கு 10 கோடி கொடுத்தாலும் செல்லியா? புரியுதா? டேய் கொண்டடா. சார், உங்க முன்னாடியே உனக்கு 10 லட்சம் ரூபாய் செட்டில் பண்றேன் சார். ஓகேவா சார்? ஓகே. இந்தா அவன் பணம். சரி, பணத்தை வாங்கிட்டல, பத்திரம்லாம் இங்க. சார், மேடம் இவங்கிட்ட பணம் வாங்கினதுக்கு அவங்க சைன் பண்ண பத்திரம். ஓகேவா மேடம்? சந்தோஷம் தானே? இனிமேலாவது யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்க, புரியுதா? இடத்தை காலி பண்ண போட. ஓகே சார். மேடம், இனிமே அவன் உங்களை தொல்லை பண்ண மாட்டான். நான் அவனுக்கு கொடுத்த பணத்தை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உங்களால எப்ப முடியுமோ, எப்ப தொழில முன்னுக்கு வர்றீங்களோ அப்ப எனக்கு கொடுத்த போதும். உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஐயோ, பரவாயில்லைங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். வரேன் மேடம். வாங்கடா.